ஒரு ஜீனியஸ்க்கும் ஒரு சைக்கோக்கும் ஒரே ஒரு வித்தியாசம்தான். ஒருத்தன் ஜெயிச்சா அவன் ஜீனியஸ், அதுவே தோத்தா நீங்கள் இப்போ கேட்டுட்டு இருக்கிறது டமால்டிமில் எஃப்எம். நான் உங்கள் ஆர்ஜே ஜாக்பாட் ஜாங்கோ. இந்த ஷோ பூண்டு வெடி. நாம் இன்றைக்கி பூண்டு வெடியில் பேசிட்டு இருந்த விஷயம் என்னென்னு உங்களுக்கே தெரியும், சைக்கோ கில்லர்ஸ். சைக்கோ கில்லர்ஸை பற்றி பேசுகிறதுக்காக இன்றைக்கி நம்ம ஸ்டூடியோக்கு ஸ்பெஷல் கெஸ்ட்டாக சைக்காட்ரிஸ்ட் வெடிமுத்து வந்திருந்தார். சைக்கோ கில்லர்ஸை பற்றி சைக்காட்ரிஸ்ட் வெடிமுத்து முக்கியமாக சொன்ன ஒரு விஷயம் என்னென்னா, அவங்கெல்லாம் முன்னாடி கிரிமினல்ஸாக இருந்தாலும் அவங்க கில்லர்ஸ் ஆகிறதுக்கு அவங்க மனசை பெருசாக பாதிக்கிற அளவுக்கு அவங்க வாழ்க்கையில் ஏதாவது பெரிய விஷயம் நடந்திருக்கும். அவங்கள கிரிமினல்ஸ் மாதிரி ட்ரீட் பண்ணாமல் சைக்கலாஜிக்கலாக கவுன்சிலிங் கொடுத்தா அவங்களும் நம்மள மாதிரி நார்மலான ஒரு வாழ்க்கையை வாழலாம்னு சொல்லியிருக்காரு சைக்காட்ரிஸ்ட் வெடிமுத்து. 1 hour சைக்கோ கில்லர்ஸை பற்றி பேசி நானே சைக்கோ ஆகிடும்னு நினைக்கிறேன். அதனால் எனக்கு இப்போ கண்டிப்பாக ஒரு பிரேக் வேணும். தொடர்ந்து சைக்கோ கில்லர்ஸை பற்றி பேசுவோம். அதுக்கு முன்னாடி இப்போ நம்ம ஷோவில் பேக் டு பேக் 2 ராஜா சார் பாட்டு உங்களுக்காக வந்துட்டே இருக்கு. இன்னும் பாட்டு இல்லை, ராஜா சார் தான். ஆமாம். இன்னும் எல்லாம் காலங்காலத்தில் வந்துட்டுக்கிறீங்க. டேய் மணி 6 தானே, சாயங்காலம் 6:30. ஓ பியூட்டிஃபுல், வண்டர்ஃபுல், மார்வலஸ். அப்புறம் என்ன பிளான் இன்னைக்கு? சார் கிடைக்கலாமா? சூப்பரு. என்னடா கேட்டுனே இருக்கேன், பேப்பர் பஸ்னுங்கிற என்ன போட்டிருக்கான் பேப்பரில்? நரேந்திர மோடி பிரதமராவது உறுதி, பாஜக தலைவர்கள் பேச்சு. ஓ அப்படியா? இந்த இந்தியா ஆப்பில் அப்படி இருக்கே. ஒரு பிரதமர் என்ன பண்ணுவார்? நாட்டுக்கு நல்லது பண்ணுவார். என்னையும் ஃபிகரையும் சேர்த்து போகிறா? அவர் ஏன்டா உன்னையும் உன் ஃபிகரையும் சேர்த்துக்கணும்? என் ஃபிகரு முதல்ல எங்கள்கிட்ட சண்டை போடுறதுக்கு அந்த தான்டா காரணம். ஓ அப்படியா? என் ஃபிகருக்கு இந்த பாலிட்டிக்ஸில் இன்ட்ரெஸ்ட் ஜாஸ்தி. அவள் நரேந்திர மோடி தான் இந்தியாவோட பெஸ்ட் லீடர்னு சொன்னான். சரி வாசிட்டு வந்தான். இப்போ அவர் விட்டா வேறு ஆள் இல்லை தான். ஆனால் அவரால் 2002 குஜராத் கலத்துக்கு பாரபட்சம் இல்லாத சிபிஐ விசாரணை கமிஷன் வைக்க முடியுமான்னு கேட்டேன். அவளால் பதில் சொல்ல முடியல. அவள் எப்பயும் போல் போட மாதிரின்னு போயிட்டா. நானும் போடி மாதிரின்னு வந்துட்டேன். சரடிக்கலாமா? இப்போ மறத்தேன். சரி என் லவ் சொல்லிவிடுங்க. இந்த விளையாடு செய்தியில் என்ன போட்டிருக்கான்? இந்தியா ஸ்ரீலங்காட்ட 5-0 வின் பண்ணியிருக்கு. இவனு மொத்தம் மாதம் வந்து தோற்றுட்டு போயிடுவாங்க, இல்லை நம்மளை கூட்டு கப்ப விடுவாங்க. தோனி பற்றி உனக்கு என்ன தெரியும்? எல்லாம் தோனி கேப்டன்சி. என்ன மாதிரி தோனி கேப்டன்சி? என் லவ் பிரிஞ்சதில் அவனுக்கு ஒரு பெரிய பங்கு இருக்குது. தோனினா உன் ஃபிகரை உஷார் பண்ணிட்டானா? உஷார் பண்ணியிருந்தா பரவாயில்ல, சின்ன பையன் பண்ணிட்டு போகிறான்னு விட்டுருப்பேன். வாஸ்தவம் தான். என் ஃபிகரு தோனியோட ஃபேன். தோனி தான் பெஸ்ட்டு கேப்டன் சொன்னான். நான் சொன்னேன் இல்லைம்மா கங்குலி தான் பெஸ்ட்டு கேப்டன்னு. நீ சொன்ன கரெக்டாக தான் அவ்வளோ இருக்கான். கங்குலிக்கு பேட்டே பிடிக்க தெரியாதுன்ட்டா செம காண்டாயிடுச்சு. இல்லைம்மா நான் ஒரு 10-15 வருஷமாக கிரிக்கெட் பார்த்துட்ருக்கேன். கங்குலி தான் இந்தியாவுக்கு 6 அடிக்க சொல்லி கொடுத்தாரு. கங்குலி தான் இந்தியாவுக்கு ஜெயிக்க சொல்லி கொடுத்தாரு. தோனி 2வது இருக்கிற டீமை தான் ஃபஸ்ட் எடுத்து கொண்டு வந்துட்டாரு. நான் கங்குலி 8வது இருக்கிற டீமை செகண்டு கொண்டு வந்துட்டாருன்னு. அட்ரஸ் சக்கண்ணா. அப்புறம் பொடா மயிறுன்னு போயிட்டா, நானும் பொடி மயிறுன்னு வந்துட்டேன். சார் கிடைக்கலாமா? இவனை பார்த்தா எனக்கு சிரிப்பாக வருது. ஏன் தெரியுமா? 3 மாதத்துக்கு முன்னாடி ஒரு பிட்டு படம் பார்த்தேன். அதில் வர ஹீரோ இவனை மாதிரியே இருப்பான். ஆமாம்மா. பிட்டு படம்னா ஞாபகம் வருது. என் ஃபோனில் ஒரே ஒரு பிட்டு படம் தான் இருந்துச்சு. அதையும் அவன் பார்த்து வச்சிட்டா. ஐயோ, பார்த்தது மட்டும் இல்லாமல் சீ பொறுக்கின்ட்டா தான் எனக்கு சுருன்னு ஏறிச்சு. அப்புறம் சீன்னு தெரிதில்ல,
அப்புறம் என்ன மைத்துக்கிட்டி ஃபுல் படத்தையும் பார்த்தேன்னு கேட்டேன். சூப்பரு. அவள் போடாமறேன்னு போயிட்டா, நானும் போடிமாறேன்னு வந்துட்டேன். சரக்கு அடிக்கலாமா? இதுவும் சூப்பரு. டேய் ராஜா ராணி 100வது நாள் வெட்டி நடை போடுகிறது. ஓன ஆட்டிவிட்டு 10 நாள் கூட வரல, அது தெரியுமா உனக்கு? என்னது ஓனாய் ஆட்டுக்குடிமா? ஓனாய் ஆட்டுக்குடிலாம் ஒரு படமா? ராஜா ராணி ஓனாய் ஆட்டுக்குடி போய் கம்பேர் பண்ணுற? அடடடா. என்ன படம் தெரியுமா ராஜா ராணி? என்ன லவ் ஸ்டோரி தெரியுமா? ஆர்யாக்கும் 9th கெமிஸ்ட்ரி தாறுமாறாக இருக்கும். நான் மறுபடியும் சொல்கிறேன், அதெல்லாம் அழகான லவ் ஸ்டோரியில் அழகாக இருக்கிறவங்களோட லவ் ஸ்டோரி. அட்ரா. என் ஃபிகரு அந்த படத்தை ஃபஸ்ட் டேவே பார்த்தாகணும்னு சொல்லிட்டான். நானும் கூப்பிட்டு போனேன். படம் செம்ம மொக்கையாக இருந்துச்சு. எனக்கு வர தூக்கம் வந்துச்சு, நான் தூங்கிட்டேன். என் ஃபிகர் என்னை எழுப்பி விட்டு போடாமறேன்னு போயிட்டா, நானும் போடிமாறேன்னு திரும்பி தூங்கிட்டேன். சரக்கு அடிக்கலாமா? அப்போ போனதான் 2 மாதம் ஆச்சு, இன்னும் வரல. ஆமாம், இந்தமாதிரி சைக்கத்தனமாக பேசினா எவ்வளோ வருவா? உன்னெல்லாம் எந்த பொண்ணா லவ் பண்ணுவா? தான் மனசில் பெரிய மயிர் நினைப்பேன் உனக்கு. ஆமாம். சரக்கு அடிக்கலாமா? அவள் உன்னை விட்டு போனதில் தப்பே இல்லைடா. ஓ மேலே தான் எல்லா தப்பும். அந்த பொண்ணு விட்டு போகாமல் இருந்தால் தான் பெரிய தப்பே. ஆமாம். சரக்கு அடிக்கலாமா? நீலாம் வாழ தகுதி இல்லாதவன்டா. உனக்குலாம் எதுக்குடா ஃபிகரு? சரியான மொக்க பாயிண்டா நீ ஆனா. அதுவும் சரி தான். சரக்கு அடிக்கலாமா? சூப்பரு. நீயே கொஞ்சம் யோசிச்சு பாரு. கொஞ்சமாவது ப்ராக்டிக்கலாக யோசிடா. அனிருத் காலத்தில் இளையராஜா பாட்டை உட்காந்து கேட்டுக்கிறேன். அதானே. சரக்கு தான் அடிக்கலாமா? மனசில் பெரிய மயிர் நினைப்பேன். உனக்குலாம் எதுக்குடா சரக்கு தான் பெரிய தப்பே. அடிக்கலாம்? சரியான மொக்க பாயிண்டா நீ ஆனா. அப்புறம் சரக்கு அடிக்கலாமா? கமேன். ஓ நீங்களா? யார் அந்த ஆளு? இவர் சைக்காட்டிஸ்டா, நம்ம வீட்டுக்குள்ள தான் கிளினிக் வச்சுருக்காரு. என்னது சைக்காட்ரிஸ்டா? பார்க்க கஞ்சா விற்கிற மாதிரியே இருக்கிறாரு. இப்போ எப்படி இருக்கு? செம்ம போகுது சார், பயங்கர தலைவலி சார். நான் நேற்று நைட்டே பார்க்கல சார். என்ன சார் கொடுத்தீங்க? கொக்கைன் அப்படி தான் இருக்கும். கொக்கேனா? என்ன சார் சொல்கிறீங்க? அதான் அப்படி இருக்குதா? எப்படி ஃபீல் பண்ணுற? செம்ம கண்டா இருக்கு சார். நான் சொல்கிறது எவனும் ஒத்துக்க மாட்டானுங்க சார். கேட்டால் என்னை பைத்தன்றானு. அந்த பையடு அதில் இப்போ உனக்கு என்ன தேவையோ அது இருக்குது. ஏய் கண்ணா. ஐயோ, கண்ணா? புல்லட் இருக்கா? எதுக்கு சார்? எவனை காட்டேத்தனா போட்டுரு. இது போட்டுருவா? என்ன சார் சொல்கிறீங்க? நீ போடு, நான் பார்த்துக்கிறேன். சார் போலீஸ் கேஸ் ஆயிரு சார். எனக்கு கண்ணெலாம் வேணாம் சார். அந்த தலைவணி எடு. என்ன சார் இது? டேய் நிஜமாலுமே கஞ்சா தானே வைக்கிறான்? மறுபடியுமா இழுத்துட்டியோ? சார்? சொல்கிறேன்ல இல்லை, நான் அப்புறம் வரேன். என்ன சொன்ன? நான் என்னடா சொன்னேன்? இல்லை ஏதோ நரேந்திர மோடி பற்றி சொன்னேன். நரேந்திர மோடி? இப்போ சொல்லு. டேய் வேணா மச்சான், வேணாடா. சொல்கிறா? வேணாடா வேண்டாம். டேய் மச்சான், எனக்கு அதுக்கு சம்மந்தம் இல்லடா. நான் நியூஸ் பேப்பரில் இருக்குதாண்டா பச்சேன். வானா மச்சான். மச்சான் நான் சொல்கிறது கேளு. டேய் ப்ளீஸ்டா. டேய் மச்சான் வானாடா, சொல்கிறது கேளு. அவன் ஃப்ரெண்ட்ரா மச்சான். டேய் வானா மச்சான்.
நீ என்ன சொன்ன? டேய் நான் எதுவும் சொல்ல மச்சான். தோனி பற்றி எதை சொன்னியே? டேய் வேணாடா சொன்னா கேளடி. டேய் வேணாடா. டேய் ஒத்துக்கிறேன்டா. டேய் தோனியோட கங்குலி தான்டா பெஸ்ட் கேப்டன்ஷிப். டேய் இந்த மாதிரிலாம் பண்ணாதடா மச்சான். லூஸ் தரமா பண்ணிட்டு இருக்காதடா. டேய் சொன்னா கேளுடா. டேய் வேணாடா சொன்னா. நீ என்ன சொன்ன? இல்ல ராஜாராணி? ராஜாராணி நல்ல பண்ணா ஓனை ஆட்டு கூட நல்ல பண்ணதான் மச்சான். ஆ? வேணாண்டா ராஜாராணி ஓனை ஆட்டு ரெண்டுமே நல்ல பண்ணதாண்டா. வேணாண்டா சொன்னா கேளுடா. வேணாண்டா சொன்னா கேளுடா. வேணாண்டா சுட்டாரா. சரக்கு அடிக்கலாமா? எவனை காண்டாயத்தினா போடுறேன். உள்ள வரலாமா? கமன். இப்போ எப்படி இருக்கு? சார் 5 பேர் சுட்டேன் சார். ஓ அப்படியா? யாரு? என் ஃப்ரெண்ட்ஸ் சார். நீங்கள் வருமா கூட 5 பேர் உட்காந்துட்டாங்க சார் இங்கே. அப்படியா? பாடி எதுவும் இல்லை? அதான் சார் எனக்கும் தெரியல சார். என்ன பண்ணுறதுன்னு எனக்கு தெரியல சார். எல்லாம் அந்த கொக்கைனால தான் சார். சார் நீங்கள் சொன்னீங்க தானே சார் சுட்டேன் நான். சார் எதாவது பண்ணுங்க சார். இந்த கண்ணை வச்சு தான் சுட்டியா? ஆமாம் சார், இந்த கண்ணை வச்சு தான் சார் சுட்டேன். இந்த கண்ணால் நீ ஒன்று சுட்டு. என்ன சார் சொல்கிறீங்க? நான் சொல்கிறேன்ல சரி. சார் சுட்டா செத்துருவேன் சார். சாக மாட்டேன். உனக்கு எதுவும் ஆகாம நான் பார்த்துக்கிறேன். நான் இருக்கேன்ல சரி. என்ன சார் ஒன்றுமே ஆகல? இந்த கண்ணால் யாரையும் சுட முடியாது. இது உண்மையான கண்ணே இல்லை. நீ சுட்டவங்களும் உண்மையான மனுஷன் கிடையாது. அவங்களாம் உன்னோட டெலிவிஷன்ஸ். உன்னோட கேர்ள் ஃப்ரெண்டை மட்டும் போனதுக்கப்புறம் உன்னோட தனிமையை போகிறதுக்காக உனக்கே தெரியாமல் நீ உருவாக்கிட்ட இமேஜினரி கேரக்டர்ஸ் தான் அவங்களாம். ஸோ நீ டெய்லி பண்ணுற விஷயங்கள்லாம் அந்த கேரக்டர்ஸ் பண்ணுறதா நீயே உன்னை ஏமாற்றிக்கிட்ட. இது ஒரு மனநோய். உனக்கு இருக்கிற நோய் பேர் சீசோஃப்ரினியா. இது குணப்படுத்த முடியாத நோய் கிடையாது. இந்த நோய் இருக்கிறத முதல்ல நீ உணரும். அதுக்காக தான் உன்னை வச்சு உன்னோட இமேஜினரி கேரக்டர் கொள்ள வச்சு. அந்த 5 இமேஜினரி கேரக்டர்ஸும் இனிமேல் வரமாட்டாங்க. இனிமேல் நான் தான் உன்னோட மூளை. நான் சொல்கிற மாதிரி கேட்டால் உன்னை முழுசாக குணப்படுத்திடலாம். எனக்கு ஒன்றுமே புரியல சார். உன் பாக்கெட்டை செக் பண்ண. எழுத்துட்டு யோசி, உனக்கே புரியும். நான் அப்புறம் வரேன். அவங்களாம் உன்னோட டெலிவிஷன்ஸ். நீ உருவாக்கிட்ட இமேஜினரி கேரக்டர்ஸ் தான் அவங்களாம். உனக்கு இருக்கிற நோய் பேர் சீசோஃப்ரினியா. இது ஒரு மனநோய். இவர் சைக்காட்டிஸ்டா. நம்ம மெடிக்கலில் தான் கிளினிக் வச்சுருக்காரு.
5 பேர் இல்லை 6 பேர். என்ன? நீங்கள் இப்போ எப்படி இங்கே வந்தீங்க? நான் கீழே தான் கிளினிக் வச்சுருக்கேன். நீ என்னை பற்றி வச்சாலே நான் வருவேன். இனிமேல் நீங்கள் இங்கே வர தேவையில்ல. என் நோய் குணமாயிடுச்சுன்னு நினைக்கிறேன். என்ன சொல்கிற? என் வீட்டுக்கு கீழே கிளினிக் இருக்க வாய்ப்பே இல்லை. ஏன்னா என் வீடு இருக்கிறதே கிரவுண்ட் ஃப்ளோரில் தான். இப்போ நான் தான் உன் மூளை. உன்னால் என்ன சுடவும் முடியாது. அது நிஜகன்னு இல்லை. நீ நிஜம் இல்லை. நீ நிஜம் இல்லை. பேக் டு த ஷோ. இன்றைக்கி நம்ம பூண்டு வெடியில் டிஸ்கஸ் பண்ண டாபிக் சைக்கோ கில்லர்ஸ். ஆஸ் அன் ஆர்ஜே என்னோட கன்க்ளூஷன் நான் இது கண்டிப்பாக கொடுத்தே ஆகணும். அது என்னென்னா, என்றைக்குமே நம்ம பிரச்சனைக்கு நம்ம தான்